ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ். ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். அவ்வளோவா நமக்கு இன்க்ரீடியன்ஸும் தேவை கிடையாது, டைமும் அவ்வளோவா ஆகாது. ஸோ சீக்கிரம் பண்ணி முடிச்சுனா வாங்க. 1 கிலோ தக்காளி நான் வாங்கியிருக்கேன். அது நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கும் இல்லையா கண்ணுன்னு சொல்லுவாங்க, ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்க்காமல் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை மட்டும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். இது நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வெந்து வர்றதுக்கு நீங்கள் குக்கரில் வேக வச்சாலும் அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நல்லா வேக வச்சு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம ஒரு குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டரை வச்சு இது நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம ஜூஸ் எல்லாம் வடிகட்டி ஒன்றுங்களா அதில் நம்ம வடிகட்டிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் மீதி இருக்கிற அந்த சக்கை இருக்குதுங்களா, அது நமக்கு தேவை கிடையாது, அது தூக்கி போட்டுருங்க. இந்த விதைலாம் நமக்கு வரக்கூடாது, வந்தால் நமக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாது. நம்ம இடையில சாப்பிட்றப்ப சாஸ் வச்சு சாப்பிட்றப்ப நமக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ கடையில் விற்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகாது. இப்போ இந்த மாதிரி இது பாருங்கள், நான் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை அதே பாத்திரத்தில் நம்ம ஊற்றி நல்லா திக்காக இன்னும் கொஞ்சம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். கலக்கி விட்டுட்டே இருக்கலாம், ஏன்னா அடி பிடிக்கும். ஊற்றிட்டு இது நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பார்த்து பண்ணுங்கள், இது கொஞ்சம் தெறிக்கும். இது நம்ம மூடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் நமக்கு தெரிச்சு வரும். இது நம்ம நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கொதிக்கும்போது நமக்கு நம்ம மேலெலாம் ஈவன் நீங்கள் சிம்லேயே வச்சாலுமே இது கொஞ்சம் நல்லா அப்படியே தெரிச்சு வருது. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நல்லா இது ஒரு பாயில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நான் வினிகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டாம் அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்து இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன் 1 கிலோ தக்காளிக்கு. இதோட 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு 1 கிலோ தக்காளிக்கு நான் ஒரு 1/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட இனிப்புக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி ஆகிட்டு வரும். இப்போ இதை நம்ம நல்லா இந்த மாதிரி சாஸோட கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். மேலெல்லாம் தெரிய தான் செய்யும், பட் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணிக்கோங்க. இப்போது சாஸ் ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி இடையில ஒரு கோடு போட்டிங்கன்னா அப்படியே நமக்கு தண்ணி இல்லாமல் அப்படியே எப்படி நம்மளோட சாஸ் ரெடி.